எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபார்மிங் பேசிக்ஸ் பார்ட் 4. அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். பிளான்ட் நியூட்ரிஷனை வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோன்னா செடி வந்து பூச்சி தாக்குதல் அப்புறம் நோய் ஏதாவது வந்துச்சுன்னா தன்னைத்தானே தற்காத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கான்செப்டோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி, இந்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கிற 2 செடி. இதுக்கு நாங்கள் வந்து உரம் போடலை, எதுவுமே போடலை. ஓகேவா, மண்ணில் ஆனால் சத்து இருக்குது. இதான் இந்த மண் வந்து நாங்கள் இது வரைக்கும் முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. இது புதுசாக இது நாங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு மல்ச்சிங் மாதிரி மூடாக்கு மாதிரி ஏதோ இங்கே அந்த உட் சிப்ஸ் தெரியுதா, அந்த உட் சிப்ஸை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அது பல வருஷங்களாக மூடி தான் இருந்தது. நான் தான் வந்து அந்த உட் சிப்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு உள்ளே வந்து அது பீன்ஸ் முன்னாடி வந்து அங்கே சுக்கினி இருந்தது, அதை மாற்றி வச்சுருக்கேன். தக்காளி இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் தான் மெயின். இது என்னென்னா, இந்த கேப்பில் தக்காளியெல்லாம் இருந்தது, பிடுங்கி போட்டாச்சாங்க. இந்த காஞ்சி போயிருக்கா, அதெல்லாம் பிடுங்கி போட்டாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயிலுமே ஒரு சில கத்திரிக்காய், இது ஆக்சுவலி இது கொஞ்சம் சின்ன வெரைட்டி போல், கொத்து கொத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய வெரைட்டி. இன்னைக்கு காலையில் தான் ஒன்று அறுவடை பண்ணது. அந்த ஒரு காம்பு தெரியுதா, அந்த அறுவடை பண்ண காம்பு உள்ளே காட்டுறேன். என்னென்னா, இந்த மண்ணில் வந்து நாங்கள் எந்த சத்தம் போடுறதில்ல, உரம் எதுவுமே போட்டதில்லை, ஆனால் காய்க்குது. மண்ணில் சத்து இருக்குங்கிறதுனால காய்க்குது. ஓகேவா, ஒரு வேளை இந்த மண்ணை வந்து இப்போ நான் கத்திரிக்காய் போட்டேன், இப்போ அடுத்த டைமும் இதே மாதிரி மண்ணில் எதுவும் பண்ணாமல் கத்திரிக்காய் போட்டேன்னா இந்த அளவுக்கு காய்க்குமான்னு தெரில. இது நிறைய காய்ச்சுது. அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்ததுனால வீடியோ எடுக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சுது. என்னென்னா, மண்ணில் சத்து இருந்ததுன்னா செடி காய்க்கும். ஓகேவா, மண்ணில் சத்து இல்லை அப்படின்னா செடி வந்து வளரும், அந்த வளர்கிறதுக்கான சத்து தான் இருக்கும், ஈல்டு கொடுக்குற சத்து இருக்காது. அப்புறம் இன்னொன்று, இது வந்து அந்த மண்ணில் இருக்க சத்து சொல்லிட்டேன். அந்த பூச்சி தாக்குதல்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து அது என்னது சத்து எதுவுமே கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கவனிச்சிங்கன்னா, இதில் வந்து இலைப்பேன்லாம் இருக்குது. ஃபோக்கஸ் சொல்லுங்கள், அதுதான் தெரில. இலைப்பேன்லாம் இருக்குது, ஆனால் செடி வந்து ஒன்றுமே தெரில, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தானே இருக்குது. இப்போ பாருங்கள், இதுவே இந்த செடி நம்மளோட வயக்காட்டுலேயோ இல்லை அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வச்சாலோ இந்த இலைப்பெண்ணுக்கு காலியாயிரும். இலை சுருண்டு வைரஸ் நோய் வந்து எதோ வந்து காலியாயிரும். இதில் பூச்சி இருந்தும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். குறிப்பாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதோட ஈல்டே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான், ஏன்னா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இது பாருங்கள், ரெண்டுமே ஒரே டைம் வச்சது தான். ஓகேவா, ஸோ ஒரே டைமில் வச்சதில் இது பாருங்கள், பூச்சி தாக்குதல் இருந்தாலுமே இது எவ்வளோ தாங்கி வருது பாருங்கள். நாங்கள் வந்து எந்த பூச்சி வெரைட்டியும் அடித்தது கிடையாது, தண்ணி மட்டும் தான் ஊற்றுறது. ஸோ இதுக்கும் தான் அதே கண்டிஷன் தான் அதுவும். நம்ம ஊரில் இது வந்து பீன்ஸு, நம்ம ஊரில் தட்டைப்பயிரெலாம் போட்டோன்னா ஃபஸ்ட்டு பூச்சி தாக்குதலே வர்றதே அதுக்கு தான், தட்டைப்பயிருக்கு தான் வரும். ஸோ மண்ணில் வந்து நம்ம நியூட்ரிஷனை இதுவே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் மாதிரி. ஓகேவா, மண்ணில் வந்து சத்து இருந்ததுன்னா பூச்சி தாக்குதல் வந்தால் கூட தன்னைத்தானே மண் சரி பண்ணிக்கும். சரி, அதெல்லாம் செடி சரி பண்ணிக்கும். அதுதான் அதுக்கோட எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் இது. இன்னொன்று கூட, இது அப்படியே இருங்க, நான் அந்த அறுவடை பண்ணையோட கத்திரிக்காயை கொண்டு வரேன். கத்திரிக்காயிலுமே ஒரு சில பூச்சி கடி இருக்கும், ஆனால் அதை தாங்கி வந்து அந்த அது கத்திரிக்காய் வந்து நல்லா தான் இருக்கும். அந்த பூச்சி கடியை வந்து கத்திரிக்காயில் எப்படி அது தன்னைத்தானே சரி பண்ணிக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த பெரிய கத்திரிக்காய் வந்து இந்த செடியில் உள்ளது, சின்ன 2 கத்திரிக்காய் வந்து அந்த செடியிலேருந்து எடுத்தது. ஓகேவா, இப்போது உங்களை முடிஞ்ச லெவலுக்கு நான் அதை நிழலில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இதுலேயுமே பூச்சிலாம் இருக்கும். அந்த க்ரீன் கலர் இது மூடி இருக்குது பாருங்கள், அதுலேயுமே பூச்சிலாம் அந்த பேன் வந்து இதுலேயும் இருக்கும். எந்த லெவலுக்கு தெரியுதுன்னு தெரில. எங்கேயாவது வெயிலுக்கு எங்கேயாவது ஓடுதான்னு பார்க்குறேன்.
ரொம்ப சின்னதாக தெரியுது. அது கேமராலாம் எந்த அளவுக்கு எடுக்கும்னு தெரில. இந்த 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 பல்ல ஏரியா, இந்த பல்ல ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் பூச்சி இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது. அந்த இலைப்பேன்னு சொல்லுவாங்களே அது இருக்குது. ஆனாலும் திரட்சியாக தான் இருக்குது காய். இதில் இன்னொன்றும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதோ இங்கெல்லாம் தெரியுதா, இங்கே அந்த ஒரு சின்ன ஒரு இது தழும்பு மாதிரி, இது வந்து பூச்சிக்கடி தான். இது பூச்சிக்கடி, இது பூச்சிக்கடி, இது பூச்சிக்கடி, அப்புறம் இங்கே கொஞ்சம் லைஸாக ஒரு பெரிய பூச்சிக்கடி இருக்குது. ஆனால் அது வந்து அப்படியே ஸ்கின்னாக தான் இருக்குது. உள்ளே வரைக்கும் போயிருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ வந்து அதெல்லாம் ஸ்கின்னாக தான் இருக்குது. அது பூச்சி கடிக்கும் போதே வந்து அது என்ன ஆகும், இந்த ஸ்கின்னு வந்து ஹார்ட் ஆயிரும். அதுக்கு மேலே அது அதால் கடிக்க முடியாது. ஏன்னா செடிக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிறதுனால இது செல் வாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இங்கே கவனிச்சிங்கன்னா இதுக்கும் அந்த ஒரு மரம் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே பூச்சி தாக்குதல் இருக்காது. இது நான் வந்து வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு கட் பண்ணியே காமிக்கிறேன். கட் பண்ணியுமே காட்டுறேன் உள்ளே வரைக்கும் போயிருக்கா என்னென்னு. ஸோ அதான் இந்த இதில் இந்த கத்திரிக்காய் மூலியமாகவே நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. கத்திரிக்காயில் வந்து நம்ம ஊரில் பூச்சி அது டிபெண்ட்ஸ். மோஸ்ட்டாக வந்து பூச்சி தாக்குதல் வரும், வராமலாம் இல்லை. இது இன்ஃபேக்ட் இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இது 4வது கத்திரிக்காயோ 5வது கத்திரிக்காயோ. அப்புறம் செடியிலே இருக்கிறது ஒன்று 6வது கத்திரிக்காய். இது ஆல்ரெடி ஏகப்பட்டது நான் பறிச்சிட்டேன். இப்போ நான் உள்ளே போய் கட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இப்போ வந்து இதை 3 வேணாம், அப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இதுதான் ஆக்சுவலி இதை வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதை நான் கட் பண்ண விரும்பலை. இது பூச்சி கடிச்சதை மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். வெளியே கடிச்சது இருக்குது, உள்ளே வரைக்கும் போயிருக்கான்னு கட் பண்ணி காட்டுறேன். இதை கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. பெருசாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வீட்டில் விளைஞ்சது யூடியூப் சேனலோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நல்லா யூஸ் ஆகட்டும்ங்கிறது ஒரே காரணத்துக்காக பெருசையுமே நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த கட் பண்ண இந்த தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, தழும்பு சைடே நான் கரெக்டாக லாங்கிட்யூடினலாக கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், தழும்பு அங்கே இருக்குது தெரியுதா, ஆனால் உள்ளே பாருங்கள் எங்கேயுமே வரலை. என்ன ஆகும், பூச்சி வந்து ஸ்டார்டிங்கில் தோலை கடிக்கும், செல்வால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உள்ளே வரைக்கும் போகாது. இங்கே பாருங்கள் நீட்டாக இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. வெளியே வந்து சும்மா அந்த தழும்பு மட்டும், அது கடிச்சு பார்த்தா தழும்பு மட்டும் இருக்கும். வேஸ்ட் ஆகாது நம்புகிறேன். என் ஒய்ஃப் திட்ட போகிறா. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பெருசை கட் பண்ண போகிறேன். சின்னதில் பூச்சி இல்லை, ஆனால் பெருசில் பூச்சி மேலேயே அந்த ஒரு சில இதுக்கெலாம் பூச்சி இருக்குது. உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இது பார்த்தீங்கன்னா முள்ளு உள்ளது. ஓகே, இந்த பெருசையும் கட் பண்ண போகிறேன். இங்கே பூச்சி இங்கே ஒன்று கடி இருக்குது, இங்கேயும் ஒரு கடி இருக்குது, அப்புறம் இங்கே சிறுசாக தான் இருக்குது. பட் இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்கிற இடத்துலேருந்து நான் கட் பண்ணுறேன். எப்பா இந்த இடம் செம ஸ்ட்ராங்காக இருக்குது, காம் சைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி கடித்த இடம் இங்கே இருக்கா, அதுக்கு தாண்டி எதுவுமே இல்லை பாருங்கள், நீட்டாக இருக்குது, உள்ளே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பக்கமும் கட் பண்ணலாம், ஆனால் ஓவராக கட் பண்ணிட வேணும்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் இப்படியே வச்சா அடுத்தது சாம்பாருக்கு எதுக்காக யூஸ் ஆகும். சரி, ஓகே. இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணிட்டேன். மண்ணில் வந்து சத்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா பூச்சிக்கடி கடித்தாலும் செடி வந்து தன்னைத்தானே, இன்ஃபேக்ட் இது காயே தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. ஸோ செடி வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். பூச்சி தாக்குதல் இருந்தாலும் நான் அந்த இலையை தூக்கியுமே காமிச்சேன். பூச்சி இருக்குது, இருந்தாலும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதோ இவ்வளோ அறுவடை இல்லை, இவ்வளோ பெரிய காய் உரம் போடாமலே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து நான் அந்த கத்திரிக்காய் செடியை வீடியோ எடுக்கிறேன். போன வீடியோ கிளிப்பில் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்திருப்பேன். அதில் வந்து காமிச்சிருப்பேன் பறித்தது, அப்புறம் அந்த பூச்சி கடித்தது, டெஸ்ட் பண்ணது எல்லாம் பார்த்துருப்போம். போன வீடியோவில் வந்து இதில் வந்து பூச்சிலாம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக. ஆனால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் பூச்சியோட இது வருது. ஏன்னா இந்த செடி வந்து இப்போ பழசாக ஆரம்பிச்சிருச்சு, அது ஒன்று. ப்ளஸ் மண்ணில் வந்து ஆல்ரெடி இது வந்து நல்லாவே காய்ச்சிருச்சு. இன்னும் வேறு ஒரு கத்திரிக்காய் இருக்குது.
என்னென்னா மண்ணில் வந்து இப்போ நான் எந்த சத்துமே போடல, தண்ணி மட்டும்தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஆகுது, மண்ணில் இருக்கிற சத்துமே அப்படியே குறையுது. நான் எந்த சத்துமே கொடுக்கல. ஸோ மண்ணில் இருக்கிற சத்துமே குறையுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த இலையில் இந்த வெயிலை தாண்டி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெஸ்டேஷன் கொஞ்சம் நிறையா ஆகுது. பூச்சி வந்து அந்த இலைப்பேன், அப்புறம் இந்த ஒரு சில பூச்சிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது, அந்த நுனியில் வருது. ஸோ மண்ணில் வந்து சத்து குறையுது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். செடி வந்து செடிக்கு தேவையான சத்து கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா கிடச்ச சத்தை வச்சு எங்களுக்கு ஒரு 5-6 கத்திரிக்காய் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயை கொடுத்துருச்சு. இப்போ வந்து அதால் இப்போ க்ரோத்துமே கொஞ்சம் ஸ்லோவாகிறது நான் உணர முடியுது. ஸோ இப்போ நான் வந்து அதான் இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மண்ணிலேருந்து சத்து குறைய இந்த மாதிரி தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஏன்னா அது வரைக்குமே எந்த பூச்சி தாக்குதலுமே பெருசாக வரல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கத்திரிக்காய் வேறு வெரைட்டியே கொஞ்சம் சின்னது, ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. அப்படின்னா வந்து இது நிறைய சத்து எடுத்து வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் அதால் வளர முடியல, ஏன்னா நான் மண்ணில் சத்து கொடுக்கல எதுவுமே. ஸோ இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இயற்கை முறையில் பண்ணுறோன்னா அது சத்தை டக்குன்னுலாம் கொடுத்துடாது. இப்போ இதுக்கு நான் சத்து இயற்கை முறையில் கொடுத்துருக்கணுன்னா ஒரு 2 மாதம் முன்னாடியே இயற்கை இன்புட்லாம் கொடுக்கணும். இப்போ கொண்டு போய் கொடுத்தேன்னா எடுத்துக்காது, ஏன்னா அது ரிலீஸ் ஆகாது. அந்த என்ன எருவோ இல்லை எது இன்புட் கொடுத்தீங்கனாலோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகி எடுத்துக்காது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து இதுக்கு சத்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்லேருந்து அது வளரணுன்னா நான் 2 மாதம் முன்னாடி சத்தை கொடுத்துருக்கணும். கொடுத்து அது நேரம் மண்ணில் வந்து மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்கணும் அது அப்சர்வ் ஆகிறதுக்கு. அப்போனா தான் இது வளரும். இப்போ நான் என்ன இயற்கை உரையை கொடுத்தாலுமே இது வளராது. இது அவ்வளோதான். அது இப்போ வந்து இது 2வது வாரத்தோட அப்டேட்டு. அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதே நான் அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுறேன்னா, வளர்ச்சி இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பூ வந்திருக்கு, ஆனால் அது காயாக மாறுமான்னு எனக்கு தெரில. இதோ இங்கே ஒரு பூ இருக்குது, ஆனால் காயாக மாறுமான்னு தெரில, ஏன்னா சத்து கம்மியாக இருக்குது. ஸோ அதான் அடுத்த வாரம் பார்ப்போம். என் அப்டேட் என்னோடய இது எப்படி கணிப்பு என்னென்னா, பூச்சி தாக்குதல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஓகேவா, அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போது பேக் டு கத்திரிக்காய். இப்போ என்னென்னா, அவன் போராடிக்கிட்டு இருக்கான் அந்த சின்ன பத்து கத்திரிக்காய். இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒரு குட்டி பிஞ்சை வச்சுருக்கு. பட் அது போராடிக்கிட்டு இருக்குது, அது பார்த்தாலே தெரியுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து நாங்கள் ரெகுலராக தண்ணி தான் விட்டுருக்கோம். அகெயின் வேறு எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்கறது இல்லை, ஏன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னா 2 செடி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பக்கம் பிரான்ச் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. மேபி அது ஏதாவது ஒரு பக்கம் வேறு எக்ஸ்ட்ரா வளர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கீழே. அதனால தான் ஒரு பக்கமாக அது வளர்ந்துட்டு போகுது. இன்னொன்று கவனித்தா நிறைய பூ பூத்துச்சு ஓவர் த பீரியட் ஆஃப் 20 days. லாஸ்ட் 20 daysல இங்கே ஒரு பூ இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பூக்குது. ஆனால் எதுவுமே காயாகிற மாதிரி தெரில. நான் நிறைய பூ பூத்துச்சு, எல்லாம் விழுந்துருச்சு. ஸோ நான் என்ன அஸ்யூம் பண்ணுறேன்னா, அதுக்கு காய் கொடுக்குற லெவலுக்கு அங்கே சத்து இல்லை மண்ணில். அது ஒன்று. பூச்சி தாக்குதல் வந்து போன வாட்டி எப்படி இருந்ததோ அதே லெவல் தான் இருக்குது. ஸோ சத்து இருக்குது, ஆனால் காய் கொடுக்குற லெவலுக்கு உள்ள சத்து இல்லை. அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி எனக்கு இப்போ தெரியுது. இப்போ நான் நல்லாவே ஃபைனல் பண்ணிட்டேன் சத்து குறையுதுன்னு. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் பார்ப்பேன். இது பூ மட்டும் தான் பூத்துட்ருக்குன்னா இது அதிகமாக பிடுங்கி காலி பண்ணிட்டு அடுத்த பேட்ச்க்கு போட ஆரம்பிச்சிடுவேன். அடுத்த பேட்ச் மேபி போடும்போது மேபி உரம் நிறையா கொடுக்குற மாதிரி வரும், ஏன்னா இதுங்களே நிறையா சத்து எடுத்துருக்கோங்க. ஸோ இப்போ இதில் இந்த வீடியோ தொகுப்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மண் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணாத மண் அப்படின்னா ஃபஸ்ட்டு போடுற எந்த செடினாலும் வந்துடும். ஓகேவா, எந்த செடி எந்த காய்கறி பயிர்னா கூட வந்துடும், ஏன்னா மண்ணில் சத்து இருக்கும். ஆனால் அந்த 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 செடி நிறைய சத்தை மண்ணிலேருந்து எடுத்துக்குது அப்படின்னா நம்ம வந்து மண்ணில் சத்து கொடுத்தே ஆகணும். அது இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு. இயற்கை முறையாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் முறையாக இருந்தாலும் சரி. இதுவே நான் இதில் கெமிக்கல் முறையில் மருந்து உரம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் பூக்கிற பூவெல்லாம் இந்நேரம் காயாக ஆரம்பிச்சிருக்கும். நான் எதுவுமே கொடுக்காததுனால அது அப்படியே பூ பூக்குது, ஆனால் அது காயாகிற தெம்பு உடம்புல இல்லை. அது சத்தில் மண்ணிலையும் இல்லை, அது உடம்புலையும் இல்லை. ஸோ அதான் இதில் நல்லாவே நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். பூச்சி தாக்குதல் இருக்குது, போராடிக்கிட்டு இருக்குது. ஆனால் மண்ணில் ஏதோ சத்து இருக்கிறதுனால போராடுது, இல்லாட்டா அதுவும் நேரம் சின்ன பின்னாவாக இருக்கும்.
ஸோ அது ஒன்று. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட நம்ம இந்த டெஸ்டிங் வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம கன்க்ளூட் பண்ணது. ஸோ மண்ணில் சத்து இருக்கணும், இருந்ததுன்னா வளரும், இல்லாட்டா நம்ம கொடுக்கணும். அதுவே வளருங்கிற கான்செப்டே கிடையாது. ஒரு வேளை மண்ணில் நீங்கள் சொல்லலாம், ஒரு சில பேர் சொல்லலாம், சார் நான்லாம் வீட்டில் மண்ணில் வந்து உரம் கொடுக்காம தான் சார் வளர்க்குறேன் அப்படிலாம் சொல்லலாம். அது என்ன மாதிரி அமைப்பாக இருக்குன்னா, அந்த மண்ணில் வந்து நீங்கள் முன்ன பின்ன எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. மண்ணில் வந்து அபரிவிதமான சத்து இருக்கும். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த தோட்டத்தில் பயிர் பண்ணுறதுங்கிறது வேறு, விவசாய இடத்துல பயிர் பண்ணுறதுங்கிறது வேறு. இதுவே பார்த்தீங்கன்னா அது இந்த இலை, இந்த நுனி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலைக்கும் அதுவும் அந்த நுனி இலைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி மஞ்சள் அடிக்கிற மாதிரி தெரியுது, அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அந்த எண்டு. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, விவசாய இடத்துல பண்ணுறதுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்டில் இருக்கிற மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் அவ்வளோவா நம்ம பெரிய லெவலில் எடுத்துருக்க மாட்டோம். செடியெல்லாம் போட்டு ஏதோ ஒரு சில செடி வரும், போட்டிருப்போம், ஒரு சில செடி வரும். ஆனால் விவசாய பூமியில் வந்து வேறு. அங்கே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஏகப்பட்ட செடியை வச்சு பண்ணுறதுனால சத்தெல்லாம் அப்படியே ஜூஸ் போட்டு உரிக்கிற மாதிரி உறிஞ்சி எடுத்துருவோம் சத்தெல்லாம். ஸோ அதில் வராது. ஆனால் வீட்டில் வரும். அதை நம்பி வீட்டில் வருது, இதை நம்பி நான் விவசாய பூமியில் பண்ண போகிறேன், அந்த மாதிரி கணக்கெலாம் அது பண்ணோன்னா அது நோய்வாய்ப்பட்டு காலியாயிரும். ஏன்னா வீட்டில் வளர்க்குறது வேறு, விவசாய பூமியில் வளர்க்குறது வேறு. ஸோ அதுதான். இதுவே நான் இந்த செடியவே நான் விவசாய பூமியில் வளர்த்தேன்னா இந்த லெவல் கூட வளர்ந்துருக்காது. அது இத்தினோண்டு இருக்கும்போதே இப்போ இருக்கிற இல்லாத பொல்லாத வியாதிலாம் வந்திருக்கும். ஸோ அதுதான் இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ண வீடியோஸில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பிளான்ட் நியூட்ரிஷனை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோன்னா செடி வந்து தன்னை தற்காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் செடியை வச்சு நான் ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் ஒரு பேச்சு வரலாம், நீ 2 செடியை காமிச்சிட்டு என்னமோ உன்னோட கான்செப்ட் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி காமிச்சிட்ட, விவசாயம் பண்ணி பாரு அப்படி மாதிரிலாம் எல்லோரும் சில பேர் சொல்லலாம். நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்லை. நானும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்னமோ இந்த மாதிரி ஃபேன்சியாக ட்ரெஸ்ஸு பண்ணி வீடியோ போடுறதுனால இதில் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கான்செப்ட் வந்து எல்லா பயிர்களுக்கும் சின்னது முதல் பெரியது வரை இது வந்து ஃபண்டமெண்டல். 2 + 2 = 4 தான், 2 × 2 = 4 தான். அந்த மேத்தமெட்டிக்கல் பேசிக்ஸ் எப்படி ஒரு யூனிவர்சல் ஃபேக்டோ அதுவும் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்டு, ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி. ஸோ எல்லா பயிர்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஓகேவா? இந்த வீடியோவோட நம்ம வந்து ஃபார்மிங் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை முடிச்சுப்போம். அடுத்தது வர்றது வந்து ஃபார்மிங் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக செடிகளை எப்படி கொண்டு வரணும், எதை நம்ம வந்து முக்கியத்துவம் பண்ணணும், எதை வந்து முக்கியத்துவம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஃபார்மிங் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மூலயமா நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்த அந்த ஃபார்மிங் அட்வான்ஸ்ட் சீரீஸில் சந்திப்போம். தேங்க்யூ.